அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 2க்கு 3 அளவுள்ள ஒரு சிங்கிள் பிட்டு போஸ்டரான ஒரு கோவில் போஸ்டர் ரெடி பண்ண போகிறோம். போஸ்டர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறோம். சரிங்களா? இதை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது நம்ம சிஎம்கேலாம் ரெடி பண்ண போகிறோம். 3×36 36 இன்ச்சஸ். இது 24 இன்ச்சஸ் இன்ச்சஸில் வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் ஒரு 200 போதும். என்ட்ரு தட்டியாச்சு. கண்ட்ரோல் ஓ. கஸ்டமர் கொடுத்த அந்த எழுதி அனுப்புனா அந்த மெசேஜை நம்ம இதில் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, ரெண்டுத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து இம்போர்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் T போட்டு இதோட சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஸ்டெப்பு பேக்கு. கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். இங்கே ஒரு சாமி படம் வைக்க சொல்லியிருக்காங்க. சாமி படம் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே இந்த மெசேஜை போட சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். கீமேனை ஆன் பண்ணிக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் ஒருத்தவங்க தங்கிலீஷில் கோரல்ரா ஃபோட்டோஷாப்பில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. வரக்கூடிய டைமில் நம்ம அனைத்து வீடியோ இன்னிலேருந்து வரும். அதில் சாருக்கு நாளைக்கு அவங்க கேட்டதுக்கான வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீமேன் ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது பிள்ளையார் சொல்லி ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ அண்டர்லைனு என்டர். ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூ கொடுத்தா அண்டர்லைன் ஆகிடும். ஸ்ரீ முனீஸ்வரன் முனீஸ்வரர் துணை அப்படின்னு டைப் பண்ணியாச்சு. டிக் எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இதை இந்த அளவு சென்டராக கொண்டு வச்சுக்கிறேன். தன்புரையர் வணக்கம் போட்டு முனீஸ்வரன் ஆலயத்தில் கடவில்லி. ஓகே, இந்த மெசேஜை இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் டைப் பண்ணிவிடுவோம். அப்படியே அன்புடையர் வணக்கம். அன்புடையர் வணக்கம்னு போட்டாச்சு. ஸ்ரீ முனீஸ்வரர் முனீஸ்வரர் ஆலயத்தில் நம்ம டைப் பண்ணி ஃபுல்லாக அதை நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் வீடியோ நான் லைட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ் செட் பண்ண போகிறோம். சரிங்களா? மேலும் 5ஆம் ஆண்டு கிடா வெட்டு விழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5ஆம் ஆண்டு கிடா வெட்டு விழா. ஓகே, இப்போ டைப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அலைன் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பேக்ரவுண்டில் உள்ள நம்ம கஸ்டமர் அனுப்புனா அந்த டீட்டெயிலை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிவிட்டு இதை முனீஸ்வரர் துணை அப்படிங்கிற அந்த மெசேஜை இந்த அளவில் கொண்டு வச்சுக்கிறேன். அடுத்தது டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிட்டு இதை ஷிஃப்ட் கண்ட்ரோல் லெஸ்ஸன் ப்ராக்கெட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அதோட சைஸ் குறையும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது அதோட லைன் ஸ்பேஸிங் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சரிங்களா?
வந்து இதுக்கு வந்து 5ஆம் ஆண்டு கிடா வெட்டு விழா அப்படிங்கிறது போல்டான லெட்டர். அதனால் இது கொஞ்சம் நல்ல பெரிய லெட்டர்ஸாக உள்ள லெட்டர்ஸ் வந்து போட்டு அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, இந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 5ஆம் ஆண்டு கிடா வெட்டு விழா. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 50 கம்மியாக இருக்குன்னா ஒரு 70. அறுபத்தஞ்சு பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகே, கண்ட்ரோல்லையே அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணி லைன் ஸ்பேஸிங்கை வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதை வந்து இப்படி நம்ம செட் பண்ணிக்குவோம். கடவெள்ளி இணை முன்னிட்டு அப்படிங்கிறத 2வது லைனு இந்த ஹோமு 12 மணி அளவில் ஞாயிற்றுக்கிழமை 12 மணி அளவில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கிடா வெட்டி அன்னதானம் நடைபெற இருப்பதால் கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கிடா வெட்டினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க ஃபைனலாக எழுதி முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அளவில் செட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வந்து அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க நற்பணி மன்றம் அதை வந்து கொடுத்துருக்காங்க, அதை போட சொல்லி இப்படிக்கு அப்படின்னு போட்டு இப்படிக்குன்னு போட்டு இதை வந்து என்ன பண்ணுறா, இப்படிக்குங்கிறது ஒரு லேயரு. இளைய பாரதம் நற்பணி மன்றம் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிறது ஒரு லேயரு. அடுத்தது வள்ளுவக்குடி தெற்கு தெரு அப்படிங்கிறத ஒரு லேயர். 3 லேயராக டைப் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா அந்த அவங்க இளைய பாரதம் அப்படிங்கிறத அவங்களோட நேமு, அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி லேயராக. இதுக்கு வந்து 100, 50, 100, 50ங்கிறதுல ஒரு 30 ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து என்ன கலர்னால் 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, பெரிய லெட்டர்ஸு, அப்புறம் வந்து எல்லோ கலர், ஓகே, பியூர் எல்லோ கொடுத்து இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணியாச்சு. வந்து கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வள்ளுவக்குடி தெற்கு தெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கண்ட்ரோல் T போட்டு அதை வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, லென்த்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஹைட்டை என்டர். ஓகே,
இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 7ஆம் நம்பர் ஃபாண்ட்டு, இது கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டு. இது வந்து ஒரு 7ஆம் நம்பர் ஃபாண்ட்டு போட்டு இதுக்கும் நம்ம வந்து அந்த எல்லோ கலரே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். காப்பி வரைங்க. இதுக்கு வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் ஆகிடுச்சு. இப்போது இந்த லேயர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். லேயர் பேலட் ஓப்பன் ஆகுது. இதில் வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு க்ரீன் கலர் வச்சுட்டு இந்த ஸ்லைடரை வந்து மூவ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதை வந்து என்ன காப்பி லேயர் ஸ்டைல், இதை வச்சுட்டு பேஸ்ட் லேயர் ஸ்டைல், இதை வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ இந்த லேயருக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் க்ரீனு, இதுலேயே கொஞ்சம் லைட் க்ரீன் இந்த மாதிரி லைட் க்ரீனை அப்ளை பண்ணிக்கிறோம். இது அப்படியே வந்து நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி சிஎம்கையில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால கலர் மூடு எதையுமே மாற்ற தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் T போட்டு இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த கிடா வெட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் அவங்க போஸ்டர் அடிக்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து கிடா வெட்டி அன்னதானம் அப்படிங்கிறத கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் அடித்து வச்சுக்கிறேன். கட் பண்ணதை எடுத்து திரும்ப இதில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி வச்சுட்டு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து சாமி படம் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் அவங்க சாமி, இந்த சாமி தான் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சாமியோட இமேஜை நான் இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, என்னென்னா ஒரு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிராடியன்ட் இந்த மாதிரி ஸ்லைடர் மூவ் பண்ணி எல்லோ க்ரீன் இந்த கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷேடோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியில் வச்சுட்டு லைட்டாக அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். ரேடியல் சூஸ் பண்ணி பார்ப்போம். அப்படின்னா ரேடியல் வைக்கும்போது நல்லா வரும். அப்படியே ரிவர்ஸ் கொடுத்தோம்னா அவுட்டரில் வந்து க்ரீன் போயிடும், எல்லோ வந்து இன்சைடு வந்துடும். அதை வச்சுட்டு ஓகே, இந்த கலரில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சில பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கோவில் இமேஜ், அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்லாம் இதை எடுத்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு போஸ்டர் இப்போ ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த அளவில் வச்சுட்டு ஒரு கோவில் பேக்ரவுண்டு, அடுத்தது இங்கே வந்து ஒரு பில்லர். இந்த இடம் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரு பில்லர் மாதிரி ஒரு இமேஜ்.
எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறது, நம்ம ஏற்கனவே பண்ண ஒர்க்கில் இருந்து அப்படியே எடுத்து மாற்றுறேன். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு கோவில் பேக்ரவுண்டு. கோவில் பேக்ரவுண்டை இந்த அளவில் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். சாமி வந்து கோவிலுக்கும் பேக் சைடு கோவிலுக்கும் கோவில் உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். இந்த லைட்டிங்கை இந்த சாமிக்கு பேக் சைடில் கொண்டு போய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கோவில் பேக்ரவுண்டை இந்த லைட்டிங்கும் பேக் சைடில் இப்படி வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லைட்டிங்கை வந்து நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். அப்படி மேலே கொண்டு வந்துட்டு பேக்ரவுண்டு வேறு பேக்ரவுண்டு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ப்ளூ இல்லை அந்த மாதிரி ஒரு கலர் உள்ள ஒரு பேக்ரவுண்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்மள்கிட்ட ஏற்கனவே உள்ள இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு கோவில் பேக்ரவுண்டு வச்சாச்சு. இப்போ வந்து நார்மலாக வேறு எதுவும் டிசைன் பேக்ரவுண்டு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இந்த ப்ளூ பேக்ரவுண்டாக எடுத்துக்கிறேன். Ctrl T போட்டு சைஸ் ஓரளவு பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த மோடு வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. அதனால் நான் இந்த மோடை சூஸ் பண்ணியிருக்கேன். எரேசர் டூல் எடுத்துட்டு இங்கே லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிவிட்டுருவோம். எரேஸ் பண்ணிட்டு இந்த மேலே உள்ள லேயருக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ப்ரஷ் டூலில் பிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படி எல்லோ வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சைடில் எல்லோ ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, இங்கேயும் வந்து எல்லோ ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ எனக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும். பிறகு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐட்ராபட்டோட எடுத்து பிக் பண்ணிவிட்டு இதுலேயே லைட் எல்லோ நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படி ஓகே. மேலே வந்து ஏதோ டார்க்காக உள்ள ஒரு கலரு இருந்தால் எனக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் இன்னும் டிசைன் இன்னும் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இங்கே கொண்டு வந்துட்டு இப்படி வைக்கிறேன். Ctrl T போட்டு இந்த அளவு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு லேயர்ஸாக வந்து நம்ம மேலே கொண்டு வரோம். மேலே கொண்டு வரும்போது நமக்கான அந்த அவுட்புட்டுங்கிறது கிளியராக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஃபோர்க்ரவுண்டில் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி ஓகே. எனக்கு இந்த பேக்ரவுண்டு நமக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டு எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ரியலாக வந்து நம்ம ஒரு கோவில் பேக்ரவுண்டை செட் பண்ணும்போது அந்த சாமிக்குள்ளே அந்த ஆக்ரோஷமான ஒரு அந்த ஃபீல் கிடைக்குது நமக்கு.
இதோட பிளண்ட் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறோம். நல்ல கண்ட்ரோல் ஜே போடுங்க. கண்ட்ரோல் ஜே போட்டு அந்த கோவிலுக்கும் மேலே வந்து அந்த பேக்ரவுண்டை கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் டீ போட்டு வேணால் ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து நீங்கள் ஃப்ளிப் பண்ணி பாருங்கள். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. இந்த கோவில் பேக்ரவுண்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இது மட்டும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு என்னென்னா ஒரு 100% எல்லோ. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகிடும். வந்து இதுக்கு ஸ்டோக் ரெட்டில் கொடுத்துருக்கேன். ரெட்டில் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த உங்கள் 5ஆம் ஆண்டு கிடா விட்டு விடா அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெட்டு ப்ளஸ் மெரூன் ப்ரௌன் கலர். ஓகேங்களா? இந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எஃபெக்டை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே. அடுத்தது இந்த நேமு. இதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா ஒரு பர்பிள் கலர் 50, 100, 30. ஓகே, சூப்பர். இந்த கலரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இந்த கலரு. அதனால் இந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு பிடிச்சதான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்ம பண்ணக்கூடிய டிசைனுக்கு எந்த கலர் வந்து சூட்டபுளாக இருக்குங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டிசைன் பண்ணுறதுனா நம்ம எந்த அளவுக்கு நீட்னஸாக பண்ணுறோமோ அளவுக்கு இன்னும் நிறைய ஒர்க்கு வரும் நமக்கு. இல்லைங்களா? இப்போ வந்து இதுக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் ஸ்ட்ரோக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டேட்டு அப்புறம் வந்து இந்த கிழமை அது ரெண்டுத்தையும் வந்து 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது மட்டும் நமக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் போஸ்டில் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு வந்து மெஜந்தா ஒரு 100, ஒரு 50 கொடுத்துக்கிறேன். கலர் தெரியல அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 50 கொடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் ஓகே. இதில் வந்து என்னென்னா ஒரு டபுள் கலர் எக்ஸ்போஷனோட நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். F7 டபுள் கிளிக் பண்ணுறேன். கிரேடியன்ட் ஓவர்லே இதில் வந்துட்டு என்ன கலர் செட் ஆகும். இந்த கலர் பர்பிள் கலர் மேலே கொடுத்துருக்கோம். க்ரீன் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த கலர் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்குது. இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரோக்கு அப்ளை பண்ணியாச்சு.
இதுக்கும் வந்து இந்த லேயருக்கும் மெரூன் கலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சென்டராக ஒரு டிசைன் ஒன்று பண்ண போகிறேன். ஏன்னா இதையும் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J போட்டு ஒரு காப்பி எடுக்கிறேன். கண்ட்ரோல் T அப்படியே 2 கார்னரில் மட்டும் கலரு நம்ம வேறு ஏதேனும் கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் U ஓகே. இப்போ வந்து ஒரு சிங்கிள் பிட்டு அளவுள்ள ஒரு போஸ்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது இடம் கேப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா இதோட அளவுகளை வந்து கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T அப்புறம் வந்து மேலே அந்த அன்புடைய வணக்கம் இந்த சேர்த்து இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நோட்டீஸை வந்து சிங்கிள் பிட் அளவுள்ள ஒரு நோட்டீஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைமும் குயிக்காகவும் வேறு நல்ல பக்காவான டிசைனாகவும் செஞ்சு கொடுக்கும்போது கஸ்டமர் இன்னும் நல்லா திருப்தி ஆகிடுவாங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம பிரிண்டிங்க்கு அனுப்பும் போது இதை அப்படியே நம்ம RGBலேருந்து CMYK முன்னாடி மாற்றி அனுப்புவோம். இது வந்து நம்ம ஏற்கனவே CMYK மோடில் தான் வச்சுருக்கோம். கஸ்டமருக்கு ஒரு தடவை ப்ரூஃப் அனுப்பும் போது JPEG கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு RGBயாக மாற்றி நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்புங்க. இப்படி அனுப்பும்போது பிரிண்டிங்கில் வரக்கூடிய அந்த செட்டப்பில் தான் போகும். அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்காமல் இருக்கிறதுக்கு கஸ்டமர் வந்து ஃபோட்டோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு ரீசனுக்காக ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.